பழங்களாலேயே சித்திரக்கனியை முன்னிட்டு அலங்காரம் பண்ணி சுமார் 1,08,000 கனிகளை கொண்டு சன்னதி முழுக்க வண்ணமயமா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பக்தர்களோட வாழ்வும் இந்த வருடம் வண்ணமயமா இருக்கணும், எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் சுவாமிக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கு இந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விசேஷ நிகழ்வுகளுக்கும் சிறப்பான அலங்காரம் செஞ்சுட்டு வர்றாங்க. தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு வர்ற பக்த கோடிகளுக்கு வண்ணமயமா ஆஞ்சநேயரோட சன்னதி காட்சி அளிக்கணும், அவங்களோட வாழ்வும் வண்ணமயமா இருக்கணும், எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லாரும் பல்லாண்டு வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த கோயிலோட நுழைவு வாயிலிருந்து சுமார் ஒரு 120 அடிக்கு வாழத்தார்கள் இரு பக்கமும் வண்ண வண்ண பழங்கள் விதவிதமான பழங்கள்ல அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சுவாமிக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாம்பழம் இந்த மாதிரி விதவிதமான பழங்களால சுவாமி உடம்பு முழுக்க